வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாத பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு டிகிரி அடிப்படையில் நம்ம பார்த்து இந்த அருள்வாக்கு சொல்கிற மாதிரியோ இந்த பரிகாரம் அப்படிலாம் போகாமல் மூடநம்பிக்கையில் போகாமல் ஒரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் இப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு இந்தந்த கிரகம் இது மாதிரி இடத்துல வரும் பொழுது எது மாதிரியான ஒரு பொது தாக்கத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவம் பிரகாரம் அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், மிதுன ராசிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அமைப்பு அப்படின்னா, சனி வந்து 10ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பல புரட்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு வருஷமாக பல முயற்சிகள் ஆகுது, சிலது பேக் ஃபயர் ஆகுது, சிலது ஜெயிக்கிறீங்க, சிலதெல்லாம் முன்னேற்றங்கள் நல்லா போகுது. அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய சனி 10ல் நீடித்திருக்கிறார். குரு 2ஆம் இடத்துல வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து 8, 6, 10 பார்க்கிறார். ஸோ நிறையா கடன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கடனை அடைக்கக்கூடிய விஷயங்கள், பணம் போக்குவரத்து அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, வருமானம் வந்து பல வகையில் வரக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் கொஞ்சம் தூர பிரதேசம், நிறையா ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வேலை மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் நம்ம ஊக்கத்தோட அதிக முயற்சியோட நிறைய லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது இருக்குது. ஸோ இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான ஒரு விஷயமாக இருக்குது. அதே சமயத்தில் ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா, ராகு 9லும் கேது 3லும் இருக்கிறது ஓரளவுக்கு முயற்சிகளை எடுக்கக்கூடிய அமைப்புகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன்களை எடுக்கக்கூடிய அமைப்புகள் தவறு இல்லை. இப்போது ராசியதிபதியாகிய புதன் பாருங்க, ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கடகத்துக்குள்ள வந்து ஆகஸ்ட் 2, 3லேயே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு குருவோட சேர்றது ராசியதிபதி அப்படி இருக்கிறது அருமை. ஸோ எப்போ வந்து ராசியதிபதி குருவோடு சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல பணம் வரவுக்காக சில யுக்தியான வேலைகள், கெட்டிக்காரத்தனமாக சில முயற்சிகள் செய்கிறது, கெட்டிக்காரத்தனமாக சில முடிவுகளை செய்வது, அது மூலமாக பலன்களை பெறுவது, மாணவர்கள் நல்லா படிக்கிறது, பயங்கர மெமரி பவரில் கொண்டு வந்து நல்ல ரிசல்ட் கொண்டு வர்றது, இது வரைக்கும் புரியாத விஷயம்லாம் கொஞ்சம் புரிகிறது, வாழ்க்கையில் நம்ம தெளிவு பெறுவது, நிறையா விஷயங்கள் முடிவெடுக்க முடியாத விஷயத்தையே டக்குன்னு முடிவெடுக்கிறது. ஏன்னா புதன் வந்து குருவோட சேருது, சூரியனோட சேரும் பொழுது நிபுணத்துவம் பெற்று வாழ்க்கையில் சில நல்ல ஒரு மேல்நிலையான சில அமைப்புகள், பல 6 மாதமாக சில முடிவுகள் எடுக்க முடியாதவங்க டக்குன்னு எடுத்துருவாங்க. அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் சொகுசாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ரிஸ்க்கை குறைக்கக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி இது மாதிரி ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அது மாதிரி லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, நல்ல க்ரோத்து, டக்குன்னு ஒரு ஆஃபரு, டக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது வரைக்கும் புலப்படாத விஷயங்கள் புலப்படுதல், இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ராசி அதிபதி குருவோடு சேர்க்கறனாலையும் சூரியனோட சேர்ந்து எந்த விதத்திலும் தவறான ஒரு சனி செவ்வாய் பார்வையில் இருக்காதனால மூளை நல்லா வேலை செய்யும், நல்லா சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாதத்தின் கடைசி 7 நாளுக்கும் பார்த்திங்கன்னா அவர் சிம்மத்துக்கு போகிறாரே ஒழிய அதுவும் தப்பு இல்லை. ஸோ ஓரளவுக்கு அந்த மிதுன ராசிக்காரர்கள் அலர்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுமோ ஒன்று விடாமல் அடுத்தடுத்து செய்து லேசினஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சோர்வு, மனசோர்வு, சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு மாதமாகவும், சில விஷயங்கள் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. சுக்கிரன் 4ஆம் இடத்துலேயே நீடித்திருக்கிறது நல்ல அமைப்பு தான். இது மாதிரி வீடு, வண்டி, வாகனம் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் சனி பார்வையும் பெற்றிருக்கிறார், செவ்வாய் பார்வையும் பெற்றிருக்கிறார். ஸோ வீடு, வண்டி, வாகனம், தாயார் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் வண்டி சேதாரமாக இருக்கோ அது மாதிரி விஷயங்களோ அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு வீடு, வண்டி இது மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட்ஸ், அதுக்கு வேணுங்கிற இன்சூரன்ஸு அது மாதிரிலாம் போட்டுக்குங்க. ஏன்னா கரெக்டாக ஒரு சுக்கிர திசையாக நடந்துகிட்ருக்கிற டைமில் இது மாதிரி சனி செவ்வாய் தாக்கத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது சிலதெல்லாம் கொஞ்சம் தவறான கைமீறி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள். மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடன் வரும், அடுத்தவங்களோட பணம் வைத்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, அது மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு, இடம் மாற்றங்கள், ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு,
விசா படிக்கிறதுக்காக போகிறவங்களுக்கு டக்குன்னு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா ட்ராவலிங் ஆகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலத்தை போகக்கூடிய அமைப்பு, ஷேர் மார்க்கெட்டில் நல்லா போட்ட காசு வந்து ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அந்த 8ஆம் இடம் வலுக்கிறனால ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஸோ பேச்சு மூலமாக பிழைக்கக்கூடியவர்கள், சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, இது மாதிரி கன்சல்டிங் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்ற பாதை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஓவராலாக தொழிலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வருமானம் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் கடன் முழுசாக முடிக்க முடியலனாலும் அடுத்த ஸ்டேஜ் நல்ல ஏர்னிங் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பாசிட்டிவாக நம்ம செய்து ஒரு ஃப்யூச்சரில் நம்ம லாங் ஸ்டாண்டிங்காக நம்ம ஜெயிக்கிறதுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனை செய்யக்கூடிய அமைப்புகளாக நிறைந்ததான ஒரு மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 இருக்குது. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத திருக்கணித பஞ்சாங்கத்தில் உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து நம்ம போட்டு பார்த்து அதில் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னத்துக்கும் ராசிக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எந்தெந்த கிரகம் அதிகமான வலிமையாக இருக்கிறது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தச புக்தி நாதன்கள் வந்து கோச்சாரத்தில் எப்படி இருக்குங்கிறதை முதல் சொன்ன பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையுமே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தென்படுகிறது, எது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், எது மாதிரி விஷயங்கள் நம்ம சூஸ் பண்ண வேண்டாம், எப்படி பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும், எந்த துறை நமக்கு சாதகமாக இருக்குது, எந்த காலகட்டத்தில் நமக்கு நிவர்த்தி வருது, எந்த காலகட்டத்தில் நமக்கு கடன் அடையுது, எந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து வம்பு வழக்குகள் பிரச்சனையை நீங்கி கொஞ்சம் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ போகிறோம், எப்போ நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஜாபு, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ் இன் பிஸ்னஸ்ஸு, எப்போ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும், வெளிநாடு வாய்ப்புகள் எப்போது, வேலை வந்து தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை எப்போ கிடைக்கும், அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி அன்ற சூக்ஷமம் அடிப்படையில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுது எடுக்கும் பொழுது உங்களுக்கே வந்து கிளாரிட்டியோட எப்படி போயிட்டுருக்கு, நம்ம பாஸ்ட் லைஃப் எப்படி, இப்போ ப்ரெசென்ட் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்தது நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகருதுங்கிறத ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம போராட்டங்களை எதிர்த்து நம்மளுடைய பிரச்சனைகளை நாமளே எப்படி சந்திக்கிறது, எந்த நேரத்தில் எப்படி நம்ம வேகமாக போகலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம், இந்த மாதிரி கர்மா நமக்கு தெரியுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்தமான முயற்சிகளையும் வாழ்க்கை திட்டத்தையும் அமைக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எப்படி நம்மளுடைய கர்மாவின் பலன்களை நாமளே தெரிந்து கொண்டு தேவையற்ற ஒரு எதிர்மறையான விளைவுகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.